ரூபாய் கமிஷன் மட்டும் தானே உங்கள் வங்கிக் கணக்கு சைபர் குற்றவாளிகளின் ஆயுதமாக மாறலாம். வணக்கம் நண்பர்களே, உங்கள் வங்கிக் கணக்கில் பணம் வரும். அதை நாங்கள் சொல்கிற கணக்கிற்கு அனுப்பிவிடுங்கள். அதற்காக உங்களுக்கு ரூபாய் 5000 ரூபாய் கமிஷன் தருகிறோம் என்று யாராவது சொன்னால் தயவுசெய்து உடனே மறுத்துவிடுங்கள். இது சாதாரணமாக தெரிந்தாலும் நீங்கள் மணி மியூல் எனப்படும் நபராக பயன்படுத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மணி மியூல் என்றால் என்ன? சைபர் குற்றவாளிகள் மோசடி செய்து பெற்ற பணத்தை நேரடியாக தங்கள் வங்கிக் கணக்கில் வைத்துக்கொள்ளாமல் வேறு நபர்களின் வங்கிக் கணக்குகளுக்கு அனுப்புவார்கள். அந்த நபர் பணத்தை பெற்று மீண்டும் மற்றொரு கணக்கிற்கு மாற்றிக் கொடுப்பார். இதற்காக அவருக்கு சிறிய தொகை கமிஷன் கொடுக்கப்படும். அந்த வங்கிக் கணக்கு வைத்திருப்பவர்தான் பொதுவாக மணி மியூல் என்று அழைக்கப்படுகிறார். எனக்கு அந்த பணம் மோசடி பணம் என்று தெரியாது என்று சொன்னால் அதனால் பிரச்சினை தானாக முடிந்துவிடாது. உங்கள் கணக்கில் மோசடி பணம் வந்திருக்கிறது என்ற புகார் வந்தால் உங்கள் வங்கிக் கணக்கு முடக்கப்படலாம். காவல்துறை விசாரணைக்கு நீங்கள் உட்படுத்தப்படலாம். நான் கமிஷனுக்காகத்தான் கணக்கை கொடுத்தேன் என்பது சட்டரீதியாக உங்களை தானாக பாதுகாக்கும் உத்தரவாதம் அல்ல. ஒருபோதும் செய்யாதீர்கள். உங்கள் வங்கிக் கணக்கை மற்றவர்களுக்கு பயன்படுத்த கொடுக்காதீர்கள். ஏடிஎம் கார்டு, டெபிட் கார்டு கொடுக்காதீர்கள். யூபிஐ பின், ஓடிபி, இன்டர்நெட் பேங்கிங் பாஸ்வேர்ட் பகிராதீர்கள். கமிஷன் கிடைக்கும் என்று தெரியாத பணத்தை பெற்று வேறு கணக்கிற்கு அனுப்பாதீர்கள். வழக்கறிஞரின் முக்கிய அறிவுரை: உங்கள் கணக்கு உங்கள் பொறுப்பு. சிறிய கமிஷனுக்காக உங்கள் வங்கி கணக்கை மற்றவர்களுக்கு பயன்படுத்த கொடுத்து பின்னர் பெரிய சட்ட பிரச்சினையில் சிக்கிக்கொள்ளாதீர்கள். 2000 ரூபாய் கமிஷனுக்காக உங்கள் எதிர்காலத்தை ஆபத்தில் விடாதீர்கள். இந்த தகவல் உங்களுக்கு மட்டுமல்ல, உங்கள் நண்பர்கள், உங்கள் குடும்பத்தினர், மாணவர்கள், வேலை தேடும் இளைஞர்கள் அனைவருக்கும் தெரிய வேண்டும். இந்த பதிவை ஷேர் செய்யுங்கள். ஒருவருடைய வங்கிக் கணக்கு சைபர் குற்றவாளிகளிடம் சிக்காமல் காப்பாற்றப்படலாம். லைக், கமெண்ட், ஷேர். சட்டம் தெரிந்தால் ஏமாற்றம் தவிர்க்கலாம்.